நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல் வந்து இம்பார்ட்டண்டான 10 கொஸ்டின் வந்து பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வீரமாமுனிவர். மிகப்பெரிய சீர்திருத்தத்தை தமிழ் எழுத்துக்களில் செஞ்சவர் வந்து வீரமாமுனிவர். கடைசங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்களில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணெழுத்துக்கள். வட்டெழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன எழுத்துக்கள்? வளைந்த கோடுகளால் அமைந்த பழைய தமிழ் எழுத்துக்களை தான் வந்து வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் எழுத்துக்களில் வந்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா வந்து தந்தை பெரியார். மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் அப்படின்னா வந்து வீரமாமுனிவர் வருவார். சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா வந்து தந்தை பெரியார். தமிழில் வந்து சொல் அப்படின்றதுக்கு வந்து நெல் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வந்து 42 எழுத்துக்கள். தமிழில் அம்பு விடுற கலையை வந்து என்ன அழைப்பாங்க அப்படின்னா வந்து ஏகலை அப்படின்னு அழைப்பாங்க. கல்வெட்டுக்கள் அப்படின்றதுக்கு பேர் எபிகிராப். மெய்யொலி அப்படின்றதோட ஆங்கில சொல் வந்து கான்சோனன்ட் அப்படிங்கிறது. புன்சை அப்படின்றதோட பொருள் குறைந்த நீரால் விளையும் பயிர்கள் வந்து இருக்கிற இடம். குறைந்த நீரால் வந்து பயிர்கள் விளையிற நிலத்துக்கு பேர் தான் வந்து புன்சை நிலம் அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.